இயற்கையில நீல நிறம் ஏன் இவ்வளவு அரிதா இருக்குங்கிறத பத்தி இப்போ நாம சுருக்கமா பார்க்கலாம். வானமும் கடலும் பார்க்க நீலமா இருக்கு இல்லையா? ஆனா செடிகள்லயும் சரி விலங்குகள்லயும் சரி நீல நிறம் மட்டும் ஏன் அவ்வளவு அபூர்வமா இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு காரணம் கெமிஸ்ட்ரியை விட பிசிக்ஸ்ல தாங்க இருக்கு. சரி, முதல்ல பெரும்பாலான உயிரினங்களால உண்மையான நீல நிறமைய, அதாவது ப்ளூ பிக்மெண்ட்டை உருவாக்கவே முடியாது. செடிகள்ல நீல நிறம் தெரியுதுன்னா அதுக்கு காரணம் ஆந்தோசயனின். ஆனா இந்த நிறம் இருக்கே, அது ரொம்ப அன்ஸ்டேபிள். மண்ணோட pH அளவை பொறுத்து அதோட நிறம் ஈஸியா மாறிடும். அதனால தான் பாருங்க, ஹைட்ரேஞ்சா பூக்கள் சில சமயம் நீல நிறத்திலையும் சில சமயம் இளஞ்சிவப்பு நிறத்திலையும் போகுது. ரெண்டாவதா, விலங்குகள் நீல நிறத்துக்காக ஒரு செம தந்திரத்தை யூஸ் பண்ணுது. இதுக்கு பேரு அமைப்புசார் நிறம் இல்லனா ஸ்ட்ரக்சரல் கலர். அதாவது மார்ஃபோ பட்டாம்பூச்சியோட இறக்கைகள்ல நுண்ணிய கட்டமைப்புகள் இருக்கு. இது மேல ஒளிப்படும்போது அது நீல நிறத்தை மட்டும் நம்ம கண்ணுக்கு பிரதிபலிக்கும். ஒரு மேஜிக் மாதிரி தான். உண்மையில அந்த இறக்கைகளை நசுக்கி பார்த்தா அதோட நிஜ நிறமான பழுப்பு நிறம் தான் தெரியும். கடைசியா சில விதிவிலக்குகளும் இருக்கு. அமெரிக்கன் ராபின் பறவையோட முட்டை பிலிவெரிடின் அப்படிங்கிற ஒரு நிறமியால நிஜமாவே நீல நிறத்துல இருக்கு. அதே போல ஓப்ரீனா ஆலிவிங் பட்டாம்பூச்சி மட்டும்தான் உலகத்திலேயே தனக்கான நீல நிறமிய தானே உற்பத்தி செய்யற ஒரே விலங்கு. அதனால இனிமே நீங்க இயற்கையில நீல நிறத்தை பார்க்கும்போது அது ஒரு நிறமி இல்ல, அது ஒளியோட ஒரு தந்திரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.